விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஒரு 10 ஏக்கர் தோட்ட நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. நான் பார்க்க வந்திருக்கிறது 10 ஏக்கரு. தார் ரோடு முகப்பு பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி வருங்க. அதாவது இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் தார் ரோடு, மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த தோட்ட நிலம். பார்த்திங்கன்னா இந்த தோட்ட நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், அந்தியூர் வட்டம், வெளித்திருப்பூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் பார்க்குறதா இந்த காலி நிலமாக இருக்குது, அதுதான். எல்லா வசதியுமே, தண்ணி வசதி எல்லா வசதியுமே இருக்குது. ஆனால் விவசாயம் பண்ணல. இந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் குபேர் மூலைங்க. குபேர மூலையிலேயே குபேர மூலையிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரம்லாம் தெரியுதில்ல, அந்த ஒழுக்கத்துக்கு அப்படியே அக்னி மூலைக்கு போயிடுது. ஒரே பறஞ்சு புரிஞ்சுது. இந்த பக்கம் கரும்பு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் மாதிரி தெரியுது பாருங்க, ஒரு ப்ளூ கலர் கேன் தெரியுதுங்களா. இந்த கேனு இப்போ தெரியுது பாருங்க கேனு. இந்த கேன் ஒழுக்கத்துக்குங்க, அந்த கேன் தான் பொலி, அதாவது கிழகோட்டு பொலி. அது வரைக்குமே அதுதான் உங்களுக்கு கிழகோட்டு பொலி. அது வரைக்குமே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரே சச்சதரமாக வந்துடுங்க. எந்த மூலையும் கட்டாகாமல், எந்த மூலையும் இழுக்காமல், எல்லாம் நேருக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுதுங்க. பார்த்திங்கன்னா குபேர மூலை சைட்லேயே பார்த்திங்கன்னா மேற்கு இருந்து இல்லை தெற்கு இருந்து வடக்கு வரைக்கும் இந்த செவுறு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம்ல, இந்த செவுறு கட்டிக்கிறாங்க. கம்பி வேலி போடுற மாதிரிச்சுன்னா இதுலேயே கல்லை நட்டி எப்படி கம்பி வேலி போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆத்தண்ணி போகுதுங்க. பக்கத்தில் எல்லா பகுதியிலையுமே ஆத்தண்ணி தான் பாயுது. இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு ஆத்தண்ணி இருக்குது. நீர்நிலை வரிசையாக சொல்கிறேன். இப்போ நம்ம குபேர மூலை பார்த்துட்டோம். குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கிறார் தலைவர், நில உரிமையாளர். பார்த்திங்கன்னா ஏசி கிசியெல்லாம் செட் பண்ணி வந்தால் போனால் தங்கறதுக்கு அதுக்கு ஒரு சர்வீஸும் வாங்கிக்கிறாரு டெம்பரவரியாக. இது ஒரு போருங்க. இது பஞ்சாயத்து போர். அது குடிநீருக்காக போட்டிருக்கிறது பஞ்சாயத்து போர். இதுதான் காட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிறது. இப்போ நான் மறுபடியும் காட்டுறேன். தார் ரோடு முகப்பே பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி சூறாக வருங்க. அந்தளவுக்கு நல்ல தார் ரோடு முகப்பு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தண்ணி டேங்க் ஒன்று தெரியுதுங்களா, சின்ன தண்ணி டேங்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தண்ணி டேங்குங்க. இது ஆத்தண்ணி டேங்கு. இது தெரிகிறது இந்த கரும்பு காடு ஒழுக்கத்துக்கு தாங்க.
வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு காடு ஒழுக்கத்துக்குங்க அப்படியே ஒரே நேர். இந்த காட்டினுடைய ஈசானி பகுதியிலே பார்த்தீங்கன்னா கிணறு, போர், சர்வீஸ் எல்லாமே வந்து ஈசானி திசையிலேயே அமைஞ்சிருக்குது. இந்த காட்டினோட வியூ நீங்கள் 4 மூலையும் பார்க்க வேண்டியது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கிருந்தே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கும். மண் வந்து நல்ல செம்மண்ணுங்க. உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். மண் நல்ல செம்மண். காடு வந்து கிழக்கு சரிவில் நல்ல சரிவாக அமைஞ்சிருக்கு. எந்த குறையும் இல்லை. சுற்றி வர நல்ல தோட்டங்கள், நல்ல தண்ணி ஏரியா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி வர ஆத்தண்ணி பாயக்கூடிய ஏரியா. இப்போ நாம் பார்க்க வந்த காட்டுக்கும் ஆத்தண்ணி 1 யூனிட் இருக்குதுங்க. அதுபோக கிணறு, போர் எல்லாமே இருக்குது. 10 HP சர்வீஸ் இருக்குதுங்க. ஃப்ரீ சர்வீஸு 10 HP சர்வீஸும் இருக்குது. என்னென்னா வெள்ளாமை மட்டும் இல்லை, வெள்ளாமை மட்டும் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அந்த தென்னை மரம்லாம் இதுக்கு சேராதுங்க, அது பக்கத்து காட்டுக்கு சேர்ந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரும்பு காடு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, அந்த பக்கம் வாழைத்தோப்பு, அந்த பக்கம் கரும்பு, இந்த பக்கம் கரும்பு, வாழை, தென்னை, இப்படி எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தோட்டப்பகுதி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டம், இதெல்லாம் குடியிருப்பு பகுதி, ஊர், நல்ல ஒரு ஏரியாங்க. 10 ஏக்கருங்க. அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல முறையாக ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறப்பான ஒரு இடங்க, சிறப்பான ஒரு தோட்டம் நிலம். பாருங்கள், மண் வந்து நல்ல செம்மண்ணுங்க. பார்த்திங்கன்னா குங்குமமாட்ட நாட்டு சக்கரையாட்டு இருக்குது பாருங்கள். அருமையான மண். பாருங்கள், காடு வந்து அப்படியே உழவு விட்டு ஒரு கலப்பையில் பேர்த்துருக்குறாங்க. மண் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. அருமையான செம்மண்ணுங்க, நல்ல செம்மண். அதனால் எந்த ஒரு குறையும் மண்ணுலேயோ காட்டிலையோ குறை சொல்ல முடியாதுங்க. இந்த பக்கம் தெற்கு திசையில் பார்த்திங்கன்னா தெற்கு கோடு பொலி வந்து கருங்கல் கட்டடம் போட்டிருக்குறாங்களே, அந்த பொலியோடு சரிங்க. பாருங்கள், கருங்கல் கட்டடம் தெரியுதுங்களா? இப்போ நான் மழை நனைஞ்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ஒரு அனுபவம் மழையில் நனைஞ்சிட்டு வீடியோ எடுக்கிறது. நம்ம செல்லு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனு மழையில் நனைஞ்சிட்டே எடுக்கலாங்க, தண்ணிக்குள்ளே போய் கூட எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நானும் செல்லு வந்து பயன்படுத்துகிறேங்க. ஏன்னா உங்களுக்காகத்தான், மக்களுக்காகத்தான், விவசாய பெருமக்களுக்கெல்லாம் நல்ல முறையாக வீடியோ எடுத்து அனுப்பணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நல்ல எண்ணம். நாலு மூளை காட்டணுங்கிறது இல்லைங்க, எல்லாமே சச்சதரமாக இருக்குது. இந்த திசையில் அக்னி மூலை, இந்த திசையில் வாயு மூலை. கிணறு மட்டும் நான் பார்க்க வைக்கிறோம். கிணறு, போர் எல்லாமே இருக்குதுங்க. 10 HP சர்வீஸும் இருக்குது. கிணறும் வந்து நல்லா வாஸ்துப்படி வந்து ஈசானி பகுதியிலேயே அமைஞ்சிருக்குதுங்க. ஜலமூல பகுதியிலேயே உங்களுக்கு கிணறு அமைஞ்சிருக்குது. முறைப்படி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த காடு. ஒரு தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு அமைக்கிறதுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கரும்பு, வாழை, மக்காச்சோளம், மஞ்சள், எந்த வெள்ளாமை போட்டாலும் அருமையாக வருங்க. பாருங்க, இதுதாங்க கிணறுங்க. ஆத்தண்ணி அந்த பைப் 2 நீட்டிட்டு இருக்குதுல்ல, ஒன்று வந்து ஆத்தண்ணி ஊற்றுறது, ஒன்று வந்து போர் தண்ணி ஊற்றுறது. 2 பைப்புக்கு 2. இப்போ கிணத்துல பாருங்க, தண்ணி மேலேயே கிடக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு கிணத்து தண்ணி? இப்போ தெரியுது பாருங்க, தண்ணி மேலேயே கிடக்குதுங்க. தண்ணி ஏரியா எதனாலன்னா, இப்போ ஆத்தண்ணி சுற்றி பாயறதுனால நிலத்தடி நீர் மட்டமெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. அதனால் வந்தால் வந்து நம்ம காட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்தி விட்டு
ஒரு நிறவி வரப்பு பெருசாக போட்டு உடனே வெள்ளாமை ஆரம்பிக்கலாம். எல்லாமே பைப் லைன்லாம் போட்டு விட்ருக்குறாங்க. அங்கங்கே தண்ணி போகிறக்கு வரக்கு பைப் லைன்லாம் போட்டு விட்ருக்குறாங்க. சர்வீஸ் வந்து 10 HP சர்வீஸுங்க. பாருங்கள், இது வந்து சர்வீஸுக்கு ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது. அதுக்கு ரூமெல்லாம் ஒன்றும் கட்டலை, நீங்கள் வந்து கட்டிக்குங்க. இது வந்து கம்பு பாருங்கள், சர்வீஸு நம்ம காட்டுக்குள்ளேயே வந்து லைன் போகுது. அதனால் வந்து உங்களுக்கு கம்பம் போடணுங்கிறதும் இல்லை. இந்த கிணத்து மேடு அந்த காலத்தில் ஏற்ற மறைச்சிருக்கிறாங்க. நான் தான் ஏற்ற இறக்கும்போது வராத போயிட்டேன். ஏற்ற இறைச்ச காலத்தில் எனக்கு விவரம் தெரியுங்க. எனக்கு விவரம் தெரியுமே ஏற்ற இறைச்சாங்க. மழையே பேஞ்சு நின்று போச்சுங்க. அந்த அளவுக்கு முடிக்கு வீடியோ எடுக்கிறேன்னா பார்த்துக்குங்க. பாருங்க, அந்த கம்பி வேலி போடுறதுக்காக கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க. மறுபடியும் அதை நிறுத்திக்கிட்டாங்க. காடு நல்ல ஒரு பறந்து விரிச்ச காடுங்க. நல்லா நீள அகலமுள்ள அருமையான காடுங்க. இந்த பகுதியில் அடிக்கடி மழை பெய்யுதுங்க. அதனால தான் தண்ணி பிரச்சனை இல்லை. இது ஏதோ பக்கத்து காட்டுக்கு தண்ணி கொண்டு போவாங்களாட்டிருக்குது. இங்கே விவசாயம் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற தண்ணி வந்து பக்கத்து காட்டுக்கு கொண்டு போய் தண்ணி கட்டுறாங்க. அதான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசானியம் வந்து கொஞ்சம் எடுத்த மாதிரி வருது. இப்போ நம்ம மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி வந்தோம். கிழக்கு பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னா ஈசானிய ஆகிய வடக்கு திசையில் இந்த கல்லுக்கட்டு போலி தெரியுதுங்கள, இது வரைக்கும் இந்த கம்பி வேலி ஒழுக்கத்துக்கு அப்படியே நேராக போகுது. அருமையாக அப்படியே வளைச்சி ஈசானி இழுத்த மாதிரி வாஸ்துப்படி முறை பிரகாரம் பண்ணிக்கிறாங்க. காடு அந்தளவுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்குதுங்கள, அதுதான் வந்து நம்மளுக்கு ஈசானி மூலைங்க. பாருங்கள், இது ஈசானி மூலை கட் ஆகலை. அப்புறம் இந்த கரும்பு காட்டுக்கு பக்கத்தில் அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்க, கடைசி இப்போ தெரியுது பாருங்க, அதுதான் வந்துங்க அக்னி மூலைங்க. எந்த மூலையும் கட்டாகலைங்க, சிறப்பாக இருக்குதுங்க காடு. பாருங்க, ஒரு தென்னந்தோப்பு பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க, பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குது காடெல்லாம். இந்த மாதிரி ஏரியாவில் வாங்குங்க, தண்ணி பிரச்சனையும் இல்லை. வருஷம் பூரா வந்து வெள்ளாமைக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நீங்களும் வந்து வாங்கி போட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி விட்டிங்கன்னா ஏதோ மாதம் ஒரு டைம், வாரத்தில் ஒரு டைம் அப்படி வந்து விசிட் அடிச்சுட்டு போகலாம். தோட்டத்தை வந்து இங்கே லோக்கலே ஆள் போட்டு பராமரிச்சிங்கனாலும் சரி, குத்தகை கொட்டிங்கனாலும் சரி, ஒரு சிறப்பான தோட்டத்துக்கு அருமையான ஒரு நிலங்க. 10 ஏக்கர் சரியாக. இந்த நிலத்தினோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஃபைனல் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. வாங்க, நேரில் வாங்க, பேசிக்கலாம். அதிலிருந்து நம்ம கொஞ்சம் நெஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் சொல்லக்கூடிய விலையிலையும் நிற்க போகிறதில்ல. இந்த விலைக்கு வந்து அருமையான காடுங்க. வாங்க, நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமது சேனலுக்கு வந்து லைக் பட்டனை அமுத்த மாட்டேங்கிறீங்க, லைக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நானும் காடு மேலெல்லாம் அலைஞ்சி தெரிஞ்சு வீடியோ எடுத்து உங்களுக்காக பார்வைக்காக போடுறேன். ஒரு லைக்காவது கொடுத்தீங்கன்னா தானே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. லைக் போட்டு விடுங்க. 2வது, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, அந்த ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கே தெரியும். டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கிலிருந்து 8 மணிக்குள்ளே ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடுங்க. அது உங்களுக்கு காட்டுற மாதிரி இருந்து உங்களுக்கு வந்து அதை வந்து மெசேஜாக காட்டணும்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அதுக்கு தான் வந்து அந்த ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துறது. நான் ஒவ்வொரு வீடியோவுக்கு தனித்தனியாக சொல்கிறதில்ல, உங்களுக்கே தெரியுங்கிறதுனால. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் எது தெரியாமையெல்லாம் இல்லை. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தி விட்டேன். ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்தி விட்ருங்க. உங்களுக்கு எல்லா வீடியோவும் வந்து நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. இந்த நிலம் முடிச்சுருந்தா கட்டாயமாக உங்கள் தம்பிக்காக, என் பேரே தம்பி தாங்க, அதனால் உங்கள் தம்பிக்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.